உன்னுடைய சம்பளமும் 8 அணா தான். தெரியுமா? 8 அணா, 10 அணா. நான் மட்டும் சொல்லி நீ பாட்டு தலையாட்டிடுற. 8 அணானா 50 பைசா. இல்லை தெரியும்ல, அந்த டேர்ம் தெரியும்ல. ஓகே, நாங்கள் வளரும் போதெல்லாம் அப்படி தான் பேசுவாப்புல. இந்த ஓட்ட காயின்னு ஒன்று. அப்போ அடுத்த மாதம் வரவு வந்து 8 அணா. உன்னோட செலவு வந்து கரெக்டாக 8 அணா இருக்கும். ஆனால் இப்போ நீ கடன் 2 அணா வாங்கியிருக்க. அந்த 2 அணா கடன் எப்படி அடைக்க போற? ஏன்னா உனக்கு இல்லை. ஆமாம், ஒரு செலவு வந்து 8 அணா தான். அப்போ ஏன் கடன் வாங்கின? ஆபத்துக்கு, அவசரத்துக்கு. ஒரு தடவை ஒரு பாஸ்டர் வந்து ஒரு ஊழிய ஸ்தாபனக்காரர் ஓகே இப்படி வந்து ஷேர் பண்ணார் ஒரு சம்பவம் பேசும்பொழுது. இந்த மாதிரி நான் யாராவது கார்ப்பரேட்காரர்கள் அல்லது மற்ற ஸ்தாபனத்துடைய தலைவர்கள் பார்க்கும் பொழுது மேனேஜ்மெண்ட் பற்றி பேசுவோம். ஸ்ட்ராட்டஜி, மேனேஜ்மெண்ட்டு, அவங்களுடைய கம்பெனியில் அவங்க எப்படி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் கோல்ஸ், என்ன மாதிரியா ஸ்ட்ராட்டஜி வச்சு நடத்துகிறாங்க, கார்ப்பரேட் மேனேஜ்மெண்ட், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவது. ஓகே, என்னுடைய நாலேஜை நான் பெருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஏதாவது கற்றுக்கலாமா அப்படின்னு நான் பார்ப்பேன். ஸோ அவங்க ஒரு மேனேஜ்மெண்ட்டில் மாம்சிகமான சில பாலிசிகள் என்ன அப்படின்னு இப்படி தான் ஒரு தடவை வந்து அவர் ஒரு பாயிண்ட்டை ஷேர் பண்ணாப்புல. ஓகே, அவங்க ஸ்டாஃப் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட வந்து லோன் கேட்டாப்புல சம்பளத்துலேருந்து எனக்கு, அப்புறம் நீங்கள் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. ஏற்கனவே இந்த ஸ்டாஃப் வந்து அந்த கம்பெனியில் கடன் வாங்கிக்கிறாரு. சரிங்க. இல்லை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? ஏன் போய் கம்பெனிகிட்ட கடன் வாங்குறாங்க வெளியே வாங்காம? தெரியலீங்களே. அதில் எளிதான ஒரு சீக்ரெட் ஒன்று இருக்குது. என்ன சீக்ரெட்? என்ன சீக்ரெட்னா, வெளியே வாங்கினா வட்டி, கம்பெனிகிட்ட வாங்க வட்டி இல்லை. ஓகே, இது தெரியாதா? அதுதான் சம்பளத்தில் பிடிச்சிக்குங்க அப்படின்னா அட்வான்ஸ், சம்பளத்தில் அட்வான்ஸ் கேட்குறது. ஓகே. ஸோ அப்போ இந்த முதலாளி வந்து அந்த ஸ்டாஃப்ட்ட கேட்குறாரு, எதுக்கு கடன் கேட்குறீங்கன்னு. இல்லை என் பையனுக்கு பிறந்தநாள் வருது, அதுக்கு பெரிய கிராண்டாக பார்ட்டி வைக்கணும். கையில் பணம் இல்லை, பிறகு எதுக்கு கிராண்டாக பார்ட்டி? அது தேவையில்லாம அதை சிம்பிளாக முடிச்சிருந்தேன். இப்படி தான் நம்ம பல பேர் வந்து திட்டமிடாத செலவுகள் செய்வது. இப்போ வந்து இந்த நம்முடைய தென்செனியா தேசத்தில் பஹாத்தி ஒரு அருமையான மகள், அவங்க வந்து ஒரு ஊழியக்காரி. சரி. அவங்க சமீபத்தில் ஒரு காரியம் ஷேர் பண்ணாங்க. என்னன்னா, அவங்களும் அவங்க கணவர் சேர்ந்து ஒரு வீடு கட்டினாங்க. ஓகே. ஆனால் அதுக்கு மேலே வந்து அந்த டைல்ஸ் போடுறதுக்கு, ஃபர்னிஷிங் பண்ணுறதுக்கு அவங்க கையில் காசு இல்லை. சரி. ஆனால் இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. என்ன, இப்போ வீடு கட்டி நல்லா பக்காவாக கட்டி முடிக்கிற வரைக்கும் வாடகை வீட்டில் இருப்பதா, அல்லது இப்போது பூசையெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகே, பூசையெல்லாம் முடிஞ்சிருச்சு, டைல்ஸ் தான் போடல. ஓகே, பெட்ரூமில் எதுவுமே இல்லை, அப்படி இருக்குது அவங்க லைஃபு. இப்போ அவங்க முடிவு பண்ணாங்க, சரி நம்ம வந்து வாடகை வீட்டில் போய் ஏன் பணத்தை கொடுத்து செலவு பண்ணணும், இருக்கிற வீட்டில் நம்ம வந்து பாய் தலைகணியை விரித்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து கையில் சேமிப்பு கூட கூட கொஞ்சமாக பண்ணலாம். ஓகே. அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணி 2 பேரும் அந்த ஒன்றும் இல்லாத ஒரு வீடு அதுக்குள்ளே குடியேறி அவங்க வந்து குடியிருக்க ஆரம்பித்தாங்க. ஓகே. அப்போ வாடகை மிச்சமாகுதுல்ல? மிச்சமாகும். இப்போ இங்கே கொடுக்குறப்போ ஒரு உங்கள் வீட்டு வாடகை எவ்வளோ? 8,000. ஒரு 8,000 வச்சுக்குவோம். ஸோ 8,000 வந்து இனி ஒவ்வொரு மாதமும் 8,000 மிச்சமாக போகுது. ஆமாம், ரைட்டா? அப்போ அதை கொஞ்சமாக கூட்டி சேர்த்தா இப்போ ஒரு வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுனா எவ்வளோ வரும்? ஒரு ஆவரேஜா 50,000. அப்போ இந்த 8,000 ஒரு 6 மாதத்துக்கு சேமித்தாலே ஒரு பணம் கைக்கு வந்துடும்ல? ஆமாம். 6 மாதம் சேமித்தோடனே டைல்ஸ்லாம் போட்டாங்க வீட்டுக்கு. ஓகே. அப்புறம் இதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சு அப்புறம் கட்டில், பீரோ, அப்புறம் கிச்சன் ஐட்டமு,
ஒரு நான் வாங்கி ஒரு 1.5 வருஷத்துல எல்லாம் செட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ அந்த புது வீட்டுல நல்லா கொஞ்சம் சௌகரியமா அவங்க வாழும் பொழுது, வாழ்க்கை துவங்கும் பொழுது, கடன் இல்லாமல் துவங்குனாங்க. ஓகே. அப்ப நம்ம ஏன் இந்த மாரி நல்லா திட்டமிட்டு செய்யக்கூடாது? ஆமாங்க. இப்போ அப்பா, அம்மா உதவி பண்ணா ஏதாவது அவங்க ஏதாவது மனம் உவந்து, சரி நான் உனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஒண்ணு வாங்கி தரேன். அப்படி செய்றது வேற. ம். நான் இப்ப யாரும் இல்ல உனக்கு. ம். அப்ப இந்த மாரி திட்டமிட்டு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா, அப்ப நல்லா அது ஆரோக்கியமாக இருக்கும். தலைக்கு மேல ஒரு பாரம் இருக்காது. இல்லைன்னா எப்படி அந்த வட்டி கட்டுறது? எப்படி கடன் அடைப்பது? உன் மனசு பாரமெல்லாம் அது மேல போகும். ஆமா. அப்ப நிம்மதியா இருக்க முடியுமா? நிம்மதியாவே நான் வந்து இந்த மரியாதைக்குரிய தேவ மனிதர் டி.ஜே. தினகரன் ஐயா, அவங்க இந்த காருண்யா கட்டும் பொழுது அவர் பட்ட பாடெல்லாம் கண்ணால பார்த்துருக்கேன். ஓகே. அவர் எவ்வளோ வேதனைப்படுவார். ஐயோ இவ்வளோ கடன் இருக்குதே, இவ்வளோ வட்டி கட்டணுமே. அவங்க வர காணிக்கலாம் வட்டிக்கே போகுமா. அப்போ எப்போ தான் அசல் அடிக்க போகிறோன்னா ஒரு பாரம். அது பப்ளிக்காக ஷேர் பண்ணுவார்ல, ஆமா. அதை பார்ப்பேன். இதே மாதிரி நம்ம சிக்கிக்க கூடாது 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 கூடாது. இன்ன வரைக்கும் நம்ம வந்து கஷ்டம் இருந்தாலும் சரி இது வாங்கக்கூடாது. எது கடன் வாங்க. மெதுவாகவே கட்டுவோம் என்ன. ஆமா. ஸோ அப்படி ஒன்று வாழ்ந்தா நான் நைட்டில் படுக்கும்போது நிம்மதியாக படுக்கலாம். ஆமா. எனக்கு வயிற்றுல சாப்பாடு இல்லைன்னா கூட பட்டினியாக இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கலாம்ல. ஆமா. ஐயோ கடன்காரன் வருவான்னு என்ன எப்படி சமாளிக்கிறது, அந்த பாரம் எனக்கு இருக்காதுல்ல என்ன. ஆமாங்க. எப்பப்பா ஒரு புது வீடு கட்ட போறேன். ஸோ அதுக்காக தான் வந்து ஜெபிச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு அதுக்கான முயற்சியில இருக்கவங்க சரி கடன்லாம் எதுவும் வாங்க கூடாது. ஆமா, ஏதோ ஒரு பூர்வீக லேண்ட் ஒன்று விற்க போறேன்னு சொன்னல. ஆமா. அது எங்க இருக்குது? ஸோ அது நாமக்கல் பக்கம். நாமக்கல்ல இருக்குது. எவ்வளவு பெரிய லேண்ட் அது? அது அவங்க அப்பாவோட சகோதரர்களோட சேர்ந்தது. அப்ப ஷேர் பிரியும்ல. ஆமா. ஸோ அதை வச்சுதான் நீங்க ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கிறீங்க. ஆமா. அப்ப அப்பா அம்மாலாம் வந்து இருப்பாங்களா ஒண்ணா? ஆமா. தங்கச்சி ஒரு ஷேர் போகும்ல. ஆமாங்க. சரி, அங்காளி பங்காளிகள்லாம் என்ன சொல்றாங்க? ஸோ அங்காளி பங்காளி எல்லாம் அவங்க பெற்ற நன்மைகளை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க நிகழ்ச்சி மூலியமாக உங்களுடைய செய்திகள் மூலியமாக பெற்ற நன்மைகள் இப்படி ஒரு விஷயம் சொல்றேன். அங்காளி பங்காளிகள் அவருடைய சாட்சிகளை சொல்றாரு. முன்னாடி இந்த பெற்றவங்களாம் இருக்கிறாங்கல்ல, பெற்றோர்கள், அவங்க வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது அவங்களுடைய சொத்து பத்துக்கள்லாம் இருக்கும். ஆமாம். அல்லது நிலம் அல்லது வீடு அல்லது இப்போ ஏதாவது சேமிப்பு. இப்போ எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு செலவு கொடுக்குற காசெல்லாம் வயிற்று கட்டி வாயை கட்டி சாப்பிட்டோம்னா சேர்த்துப்பான்னு சொன்னாங்க.